இன்னைக்கோட ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கபீப் டெலகிராம் சிஇஓட சேர்ந்து அவரோட கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கெல்லாம் தெரியும். தலையில் தொப்பி போட்டு வருவார்ல கபீப், இந்த பப்பாக்கான்னு சொல்லுவாங்க. இந்த பப்பாக்கா வந்து சோல்வ் பண்ணியிருக்காரு ஆக்ஷனில் வச்சு. 4.3 மில்லியன் ஏதோ அவருக்கு பைசா கிடச்சிருக்குது, அமௌண்ட் கிடச்சிருக்குது போல். அதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி நீ வந்து குட் கை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கார்னர் மெக்ரேகர் இருக்கார்ல, அவர் ட்வீட்டில் 2 பேரும் மாற்றி அதை போட்டு அடிச்சு நின்றுட்டுருக்காங்க. அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஹெவி வெயிட்டில் உள்ள நியூஸ் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நல்ல ஒரு வின் கொடுத்த வால்டோ போர்ட்டஸ் அவர் வந்து திரும்பி டிசம்பரில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பட் அவருக்கான ஆப்போனன்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போனன்ட் கிடைச்சா அவர் வந்து கம்சாத்தோட ரெக்கார்டை பீட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறாரு. கரண்ட்லி அவர் வந்து 5வது ரேங்கிங்கில் இருக்கிறாரு. அவர் நேற்று கொடுத்த இன்டர்வியூவில் அவருக்கு வந்து கர்டிஸ் பிளேட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அந்த மேட்ச்க்கு அப்புறம், அதாவது இன்னும் ஒரு மேட்ச்க்கு அப்புறம் அவர் தான் டைட்டில் ஷாட்க்கு தகுதியானவர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் லைட் வெயிட் டிவிஷனில் பல ரூமர்ஸ்கள் வந்துட்டு இருக்குது. அதாவது இலியா அஃபிஷியலாக சொன்னது, அவர் ஜான்வரியில் ஃபைட் பண்ண மாட்டேன், ஸ்ப்ரிங்கில் தான் ஃபைட் பண்ணுவேன், அதாவது மே ஜூன் அந்த டைமில் தான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் லைட் வெயிட் டிவிஷனில் ஹோல்டில் போட முடியாது அப்படின்னு சொல்லி இன்ட்ரீம் மேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு ரூமர் இருக்குது. அப்படி இன்ட்ரீம் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் அதில் ஃபைட் பண்ணுவா, யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள். இது போல் நியூஸ்களை அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்குது, அதையும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.